எண்ணிக்கையின் போது முறைகேடு நடக்க வாய்ப்பு இருப்பதாக கபில் சிபல் எச்சரிக்கை. முறைகேட்டை தடுக்க கவனம் தேவை எனவும் வலியுறுத்தல். சிறுவயதில் தேநீர் கோப்பைகளையும் தட்டுகளையும் கழுவி வளர்ந்தவன் நான் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமக்கும் தேநீருக்கும் இடையிலான உறவு மிகவும் ஆழமானது என்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கருத்து. ஜம்மு காஷ்மீரில் மக்களவைத் தேர்தல் அமைதியாகவும் இதுவரை இல்லாத வாக்குப்பதிவுடன் நடந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். விரைவில் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குன்னூரில் இன்றுடன் நிறைவடைகிறது கோடை விழா. நிறைவு நாளில் பழ கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இமாச்சலத்தில் ரோக்தேங் கணவாய் பாதை சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பு. முன்பதிவு செய்த 1200 வாகனங்களுக்கு மட்டும் பனி குவியலுக்கு இடையே பயணிக்க அனுமதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.